நாம் தற்பொழுது பழமையான நூல்கள் குறித்து காண்போம். மேடம் மேரி ஷெல்லி ஒரு புகழ்பெற்ற ஆங்கில நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் கட்டுரையாளர். அவர் உலக புகழ்பெற்ற பிராங்கென்ஸ்டைன் என்ற நாவலை எழுதியதன் மூலம் புகழ் பெற்றார். இவர் புகழ்பெற்ற கவிஞர் பெர்சி ஃபிஷ் ஷெல்லி இவரது கணவராவார். 1826 வெளியான தி லாஸ்ட் மேன் மேரி ஷெல்லியின் மிக முக்கியமான படைப்பாகும். 21ஆம் நூற்றாண்டின் இறுதியில், அதாவது கிபி 2073 முதல் 2100 வரை நடப்பதாக இந்நூலில் கற்பனை செய்யப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. இக்கதை கருவில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் உலகெங்கும் பரவி ஒட்டுமொத்த மனித இனத்தை அழிப்பதே இதன் மைய கதை. அந்த கொடிய நோய் காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. மேடம் மேரி ஷெல்லியின் தி லாஸ்ட் மேன் நாவலின் முன்னுரையில் சிபிலின் குகை பற்றிய பகுதி மிக முக்கியமானது. மேடம் மேரி ஷெல்லி குறிப்பிட்டுள்ளார், 1818ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தாமும் தனது நண்பரும் பெர்சி ஷெல்லி அவரும் இத்தாலியில் உள்ள நேபிள்ஸ் அருகே இருக்கும் குமேமியன் சிபில் குகையை பார்வையிட்டதாக கூறுகிறார். குகையின் ஆழமான ஒரு பகுதிக்கு சென்றபோது அங்கே சிதறி கிடந்த இலைகள் மற்றும் மரப்பட்டைகளில் ஏதோ எழுதப்பட்டிருப்பதை கண்டதாக குறிப்பிடுகிறார். சிபில் என்பவர் பண்டைய காலத்து பெண் தீர்க்கதரிசி ஆவார். அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தின் அழிவை பற்றி எழுதி வைத்ததாக மேரி ஷெல்லி எண்ணிக்கொண்டார். அந்த இலைகளில் சிதறி கிடந்த வாசகங்களை கண்டறிந்து எழுதியுள்ளார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, அறிவியலும் நாகரீகமும் ஒரு புள்ளியில் இயற்கையின் சீற்றத்தால், அதாவது பெருந்தொற்று நோயால் செயலிழந்துவிடும் என்ற செய்தி அவற்றில் மறைந்திருந்தது. நாம் தற்பொழுது கவனிப்போம். 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக காற்றில் பரவும் தொற்று நோயை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மேரி ஷெல்லி அக்குகைகளில் கண்டறிந்து அதனோடு தன் எண்ணங்களையும் சேர்த்து நூலினை வடிவமைத்துள்ளார். இத்தகவல் ஆச்சரியமான ஒன்றாகும். நாம் பழமையான மிக முக்கியமான நூல்களை கவனிக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்தறிந்து கொள்வதற்கு என் நன்றி.